ஹாய் குழந்தைகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு கதை சொல்லட்டா குட்டீஸ்? இந்த கதையோட பேரு குழந்தைக்கு என்னத்தான் பிடிக்கும். ஒரு வீட்டில் எழிலன்னு ஒரு குட்டி பையன் இருந்தானா. அவனுக்கு ஒரு வயசு இப்போதான் ஆக போகுது. இப்போதான் வாக்கரில் உட்காந்து தக்கான்னு நடந்துக்கிட்டு இருக்கான். ரொம்ப சின்ன குட்டி பையன். அவனுக்காக அவங்க அப்பா ஒரு நாள் நிறைய பொம்மைங்க வாங்கிட்டு வந்தாராம். என்ன பொம்மைங்கன்னா அனிமல்ஸ், அதாவது விலங்குகள், பறவைகள் அதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பையில வச்சு குட்டி 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 பொம்மைங்க. எல்லாம் எவ்வளோ அளவு இருக்கும்? 1 இன்ச் அளவு தான். இவ்வளோதான் குட்டி. சின்ன ஒரு 2 அங்குலம் தான் இருக்கும். குழந்தை கையில் வச்சு தூக்கி விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி குட்டி குட்டி பொம்மைங்க. அந்த பொம்மைங்களை பையில இருந்து பிரித்து கொட்டின உடனே அந்த குட்டி பையனுக்கு ஒரே சந்தோஷம். அந்த பொம்மைங்க பின்னாடி ஒரு சத்தம் கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கா. அழுத்துனா சத்தம் கேக்குன்னு சத்தம் வருது. அது கேட்டு அவனுக்கு இன்னும் ஒரே மகிழ்ச்சி. எல்லா பொம்மையும் எடுத்து எடுத்து அமுக்கி அமுக்கி பார்க்குறான். அடுத்து வாயில் வச்சும் பார்க்குறான். பார்த்துட்டு அவனுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்குது. ஒரு நாள் அவங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எங்கே வெளியில் போகிறாங்க. போகும்போது குழந்தைய அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டு போகிறாங்க. யாரு? பாட்டிக்கிட்ட. பாட்டி என்ன பண்ணுறாங்க, இந்த பொம்மை பேக்கெட்டில் இருந்து பொம்மையெல்லாம் எடுத்து வரிசையாக அடுக்கி வைக்கிறாங்க. அடுக்கி வச்சதும் இந்த வெளியில் வந்த உடனே இந்த பொம்மைங்கள்லாம் அதுக்கு இப்போ தான் வந்ததுங்களுக்கெல்லாம் ஒரு மூச்சு விடுற மாதிரி இருக்குது. என்னன்னா இவ்வளோ நாளும் பைக்குள்ளார இருந்துதான், மூச்சு திணறிக்கிட்டு இருந்துதான். இப்போ வெளியில் வச்சு அழகாக அடுக்கி வச்ச உடனே பொம்மைங்கள்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு. எப்படி பேசுதுன்னா அதுங்களுக்குள்ளாரதான், அது மற்றவங்களுக்கெல்லாம் கேட்காது. அந்த பொம்மைங்க அப்பாடா இவ்வளோ நாளும் நெருக்கி அடிச்சுக்கிட்டு ஒரு பைக்குள்ளே இருந்தோம், இப்போ நல்லா விடுதலையாக வெளியில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லா பொம்மைங்களும் ஒன்று ஒரு ஒரு வண்ணத்தில் இருக்குது. அப்போது ஒரு ஒட்டகச்சிவிங்கி இந்த பொம்மையை பார்த்துச்சுங்க. ஏய், இவன் கழுத்தை பாடுறா, எவ்வளோ நீட்டாக இருக்கு, இவன் எங்கேருந்து வந்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஒட்டகச்சிவிங்கி சொல்லிச்சா, நான் ஆப்பிரிக்காவில் தான் இருப்பேன், என் பேர் ஒட்டகச்சிவிங்கி. சரி, ஏன் உன் கழுத்து மட்டும் இவ்வளோ நீட்டுக்கு இருக்குது, எங்கள் கழுத்தெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டுச்சான். ஏன்னா நான் மரத்துலேருந்து இலைங்களெல்லாம் நின்ன மாணிக்கு நான் பறித்து அப்படியே கடிச்சு சாப்பிட்றதுக்காக என் கழுத்து அவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த எழிலன் என்ன பண்ணான்னா அந்த ஒட்டகச்சிவிங்க கையில் எடுத்துக்கிட்டான். அது குட்டியாக இருக்குது, அது கழுத்து. அவன் கை குட்டி கை, கழுத்து அப்படி மெல்லிசா பிடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இருக்கவும் அதை கையில் எடுத்துக்கிட்டான். கையில் எடுத்துக்கிட்டு வாயில் வச்சு சப்பரம் அமுக்கி அமுக்கி பார்க்குறான். வச்சு அதையே தான் வச்சுக்கிட்டு இருக்கான். மற்ற பொம்மைங்களெல்லாம் எதையுமே அவன் எடுக்கலை, இதை மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். அதையே வச்சுக்கிட்டு தூங்கியும் எந்திரிக்கிறான், கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கான். உடனே அந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு பெருமை தாங்க முடியல. குழந்தைக்கு என்னத்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. சொன்ன உடனே இந்த யானைக்குட்டி இருக்குல்ல, யானைக்குட்டி என்ன சொல்லிச்சா, நான் காட்டில் இருப்பேன், இதோ இந்த பூனை, இந்த நாய், இது மாதிரி நான் தெருவில் திரியிற ஆள் கிடையாது. முயல், மான், நான்லாம் காட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு அது பெருமையாக சொல்லிச்சான். அப்போ இந்த பென்குயின் பறவை இருக்குல்ல, இந்த பென்குயின் பறவை சொல்லிச்சான், நான்லாம் இங்கே இருக்கிற ஆளே கிடையாது தெரியுமா, நான் இருக்கிறது துருவ பகுதியில், குளிர் நடுக்கும், உங்களாலலாம் அங்கே உயிரே வாழ முடியாது, அந்த மாதிரி இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ காண்டாமிருகம் இருக்கேன், இந்த காண்டாமிருகம் என்ன சொல்லிச்சான், நான் எங்கே இருப்பேன் தெரியுமா, அஸ்ஸாம், நான் காட்டில் இருப்பேன், ஒத்த கொம்பு காண்டாமிருகம், அரிதான உயிர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது பெருமையாக பேசிக்கிச்சான். பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒன்று ஒன்று அதோட பெருமையை நான் தான் சிறப்பு அப்படின்னு சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்கும்போது பாட்டி என்ன பண்ணாங்களாம், கிளி பொம்மை எடுத்தாங்களாம். கிளி பொம்மையை எடுத்து எழில்கிட்ட காமிச்சாங்களாம். இதோ பாரு கிளி, பச்சை கிளி, இந்த கிளிக்கு பாரு மூக்கு சிகப்பு மூக்கு, இந்த மூக்கை வச்சு இது குட்டி பையனை கொத்த வருது அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட அப்படி இப்படி விளையாட்டு காட்டினாங்களாம். இப்படி அமுக்கி அமுக்கி காமிக்கும்போது அவன் என்ன பண்ணானா, பாட்டி கையிலேருந்து வெடுக்குன்னு அந்த பொம்மையை பிடுங்கி வாயில் வச்சு கடிச்சிட்டானா.
கடிச்ச உடனே அங்கேயும் கத்துச்சான். மற்ற எல்லா பொம்மைங்களும் விழுந்து விழுந்து சிரிச்சுதான். அந்த நேரம் பாட்டி ஒரு ட்ரம் பொம்மை அதை எடுத்து வச்சாங்களாம். சின்ன குட்டி ட்ரம்மு. இவன் அந்த அதை அடிக்கிறதுக்காக பார்த்துட்டு இருக்கும்போது மீன் இருக்குல்ல, மீன் பொம்மை இருந்துச்சாம். இந்த மீன் பொம்மை சொல்லுச்சான், நீங்களாவது நிலத்துல இருப்பீங்க, நான் தண்ணிக்குள்ளார இருக்கிறவன். எண்ணெயை பிடிச்சி மஞ்சள் கலர் அடிச்சு இங்கே கொண்டாந்து போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எழில் என்னதை ட்ரம் அப்படி கையில் தட்டிக்கிட்டே இருந்தவன் மீன் பொம்மையை பார்த்துட்டான். மீன் பொம்மையை எடுத்தான், அப்படி இப்படியே அமுக்குனான். அடுத்து என்ன பண்ணான், ட்ரம்மு மேலே வச்சு டொம்மு 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 டொம்முன்னு தட்ட ஆரம்பிச்சிட்டான். உடனே அதை பார்த்து மறுபடியும் எல்லா விலங்கு பொம்மைகளும் சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிரிச்சு இப்படி எல்லாம் விளையாடிட்டு இருக்கிற நேரம் பார்த்து அவங்க அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்த உடனே எழில் கையில் இருந்த மீன் பொம்மையை தூக்கி போட்டான், மற்ற பொம்மையெல்லாம் தூக்கி போட்டான். அப்படியே அப்படியே அம்மா கிட்ட தாவிட்டான். தாவின உடனே அம்மா வாங்கி முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மற்ற பொம்மைங்கள்லாம் எழிலுக்கு என்னத்தான் பிடிக்கும், குழந்தைக்கு என்னத்தான் பிடிக்கும்னு ஒரு பொம்மையும் பெருமை பேசிட்டு இருந்ததுல முதல்ல ஒட்டக சிவிங்கி பெருமை பேசிச்சு, அப்புறம் கிளி பொம்மை பெருமை பேசிச்சு, அப்புறம் மீன் பொம்மை பெருமை பேசிச்சு. இப்படி ஒரு பொம்மையும் யானைக்குட்டியை தூக்கி வச்சு விளையாடிட்டு இருந்தான். அப்போ ஒரு பொம்மையும் என்ன தான் பிடிக்கும் குழந்தைக்கு, என்ன தான் பிடிக்கும் குழந்தைக்குன்னு பெருமை பேசிட்டு இருந்ததுங்கல்ல. இப்போ எல்லாம் ஞான்னு பார்க்குதுங்க. குழந்தை என்ன பண்ணுறான், அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிட்டான். அம்மா அவனுக்கு எழில் எப்படிரா இருக்கன்னு சொல்லிட்டு அம்மா தீனியான்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்குறாங்க. அவனும் அம்மாவுக்கு முத்தம் கொடுத்து கொஞ்சறான். இப்போ எல்லாம் பெருமை பேசிட்டு பொம்மைங்கள்லாம் வாயடைச்சு போய் நின்றுதான். அவ்வளோதான் கதை. இது என்ன தெரியுது, குழந்தைக்கு யாரை பிடிக்கும், குழந்தைக்கு எவ்வளோ பொம்மை இருந்தாலும் அம்மாவை தான் பிடிக்கும். உங்களுக்கும் அப்படி தானே, அம்மா தானே பிடிக்கும். எல்லாருக்குமே அப்படித்தான். எவ்வளோ பொருட்கள் இருந்தாலும் அம்மாவை பார்த்தா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அம்மாவை தேடி தான் குழந்தைங்க ஓடும். கதை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒரு கதை சொல்லட்டா குட்டீஸ்ங்கிற நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். பை.